Hi. பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எபிசோட் 7. இன்றைக்கி நம்ம வைட்டமின் டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைட்டமின் டியோட கெமிக்கல் நேம் கால்சிஃபெரால். இதோட மெயின் ஃபங்க்ஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் போனை வந்து டெவலப் பண்ணுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இது அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இண்டஸ்டைனில் தான் போன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பேட்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இண்டஸ்டைன் கிட்ட இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு, இன்க்ரீஸாக அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லும். ஸோ அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து போனை டெவலப் பண்ணிக்கும். இப்படி தான் இது வந்து போன் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த வைட்டமின் டி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் உள்ள யூவி ரேஸ்லேருந்து தான் நமக்கு இந்த வைட்டமின் டி கிடைக்கும். சில சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் வைட்டமின் டி எடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் நம்ம கொஞ்ச நேரம் சன்லைட்லேயே நின்றுட்டு போய்க்கலாம். இந்த வைட்டமின் டி டெஃபிசிட்டாக இருக்கும் பொழுது கால்சியம் அண்ட் பாஸ்பேட் வந்து நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நடக்காமல் போயிடும். அண்ட் இந்த வைட்டமின் டி டெஃபிசிட்டாக இருக்கும் பொழுது சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா ரிக்கட்ஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். அடல்ட்டாக இருந்தவங்க அப்படின்னா அஸ்டியோமலேஷியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். இதான் வைட்டமின் டி, அதாவது கால்சிஃபெரால். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வைட்டமினோட பார்க்கலாம். Until then, see you. For more nutrition videos, follow the page.